அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க பண்ணது போறாதுன்னு இப்ப ஸ்ரீலங்கா வேறையாகும். ஆஹா, இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இதுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஒரு கேஷ்யூ கறி பண்ண போறேன். முந்திரி கறி. முந்திரி கறி எவ்வளவு ஊற வச்சிருக்கேன் பாரு. 1/4 கிலோ ஊற வச்சு வடிச்சு வச்சு. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம். அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு வெத்த மிளகா உடைக்கல, மஞ்சப்பொடி அண்ட் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சொல்லலாம். 1/4 டீஸ்பூன். இஞ்சி வந்து இவ்வளவு, பச்சை மிளகா ஒரு 4 கருவேப்பிலை. ஓகே. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், கொஞ்சம் முந்திரி பருப்பும் தேங்காய் பாலும் அரைச்சு வச்சிருக்கேன். இது முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். வெரி குட். இதுக்குதான் கடுகியும் சோம்பியும் தனித்தனியா வச்சுக்கணும்ன்றது. எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாமோ? ஒரு இது வெட்ட மிளகா, ஆனியன்ஸ், ஆஹா, பச்சை மிளகா, இதுதான் இதுக்கு காரம். 2 பல்லு பூண்டு. ஆஹா, போட்ட உடனே ஜம்முன்னு ஒரு வாசனை வருது பாரு. சபாஷ். ஆஹா, அடா அடா அடா, பார்க்கவே பிரமாதமா இருக்குமா. கரம் மசாலா, ஊற வச்ச தண்ணி. கரெக்ட். கல்லுப்பு தான் நான் போடுறேன். கேஷ்யூ பேஸ்ட். அதான் பார்த்தேன். இப்படி இருக்கு பாத்தியா? சபாஷா இருக்கு. சபாஷ். இது பாரு என்ன பியூட்டிஃபுல்லா அந்த கலர் மாதிரி. கொஞ்சம் எல்லோ பாரு, அழகா தெரியுது மேல. ஆஹா, மச்சி காப்பாத்து, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். சுட போறதுப்பா, ஜாக்கிரதை. என்ன இருக்கா? ஃபென்டாஸ்டிக். இதுல இட்ஸ் அகைன், if I have to describe this dish in one word, subtle.